வணக்கம் எனதருமை கண்மணிகளே. மரபு தொடர் பொருளறிவோம் என்ற பகுதியில் நாம் ஒவ்வொரு சொல்லாக அழகா பார்த்து கொண்டே போகிறோம். நிறைய பேர் அழகா பெரிய சப்போர்ட் பண்றீங்க, தொடர்ச்சியா அதை தொடர்ந்து பின்பற்றுகிறீர்கள், மகிழ்ச்சிகரமாக இருக்கிறது. அந்த வகையிலே தேர்வு நோக்கில் நாம் ஒவ்வொரு சொல்லுக்கும் பொருள் விளக்கி கொண்டே போகிறோம். தொடர்ந்து நீங்க பின்னூட்டம் கொடுத்து கொண்டே வரீங்க, அதெல்லாம் மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. இன்னும் உத்வேகம் கொடுக்கிறது, உங்களுக்கு நிறைய எடுத்துரைக்க வேண்டும் என்று சொல்லி. அந்த வகையில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற சொல் அடிமடியில் கை வைத்தல். இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். இந்த சொல்ல வந்ததான் அவன் அடிமடியில கை வச்சிட்டான்பா அப்படின்னு சொல்லி. அதாவது தானம் கொடுத்த மாட்டை பல்ல பிடிச்ச பார்த்தார் போல. நீங்க என்ன இந்த பழமொழிகள் கேள்விப்பட்டிருக்கீங்க. அதை ஒண்ட வந்த பிடாரி ஊர் பிடாரியை விரட்டினார் போல. ஏதோ உதவின்னு கேட்டப்ப அவனுக்கு கொடுக்கலான்னு சொல்லி பண்ணோம்னா அவன் என்ன பண்ணான், நான் உதவி செய்வதை விட ஏன் முதலுக்கு மோசம் பண்றான் வந்தக்கான் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்களே. ஒருவர் என்ன பண்ணாரா, சாப்பாடு பசிக்குதுன்னு ஒருத்தர் சொன்னாராம். எங்க ஏதாவது 2 இட்லி வாங்கி கொடுங்க அப்படின்னு கேட்டாராம். சரிப்பா, இட்லி தானே நான் சாப்பிடதான் போறேன் பாப்பா அப்படின்னு அவர் ஹோட்டல் கூட்டு போனாராம். ஹோட்டல் போன உடனே அவர் ஆளு மாறிட்டாரு. சப்ளை இருக்க போறாரு. கம்மானுங்க வா, என்ன பண்றாரு, நான் வந்து எவ்வளவு ஒரு மட்டன் சிக்கா 2 சிக்கன் ஃப்ரை வந்து போடு, அப்புறம் ஒரு சிக்கன் 65 சொல்லு, அப்போ ஒரு ஃபிஷ் ஃப்ரை 2 எடுத்தா, வஞ்சிரம் இருக்கா இல்லைன்னா நெத்திலி இருக்கா, என்ன இருக்குது, எனக்கு வஞ்சிரம் தான் வேணும் அப்படின்னு சொன்னாரு. அவர் மீல்ஸ் அன்லிமிட்டட் மீல்ஸ் சீக்கிரமா வை, சாப்பாடை வை அப்படின்றாரு. இவர் சாப்பாடை கூட்டு போனவர் இவர் சாப்பிடாம உட்காந்துட்டு இருக்காரு. ஏன்னா கொண்டு போன காசு தான் சாப்பிடறதுக்கு இருக்காது, அவன் மொத்தமா காலி பண்றான் போல அப்படின்னு இருக்குது. இதுக்கு பேர் தான் அடிமடியில் கைவி. உதவி செய்யலாம்னு சொல்லி போனா 2 இட்லி வாங்கி தரலான்னா அவன் என்ன பண்றான், இவருடைய சொத்தையை எழுதி வாங்குற அளவுக்கு சாப்பிடுறான். அது மாதிரி இருக்கிறது. சோ உதவிக்கு மேற்பட்ட செலவீனம் என்று அர்த்தம். அப்ப அடிமடியில் கை வைத்தல் அப்படின்னு சொன்னா உதவி செய்வதற்கு ஏற்றாறு போல இல்லாம அதற்கு மேற்பட்டு நஷ்டத்தை ஏற்படுத்துதல் என்று பொருள். அப்போ ஒரு சொல்லுக்கு தேர்வு நோக்கிலே மரபு தொடர் பொருள் அறிவது என்பதை நாம் இலக்கிய பொருளாக பார்த்தல் கூடாது, மரபு தொடருக்கு என்ன பொருள் என்று பார்த்தல் வேண்டும். இந்த இடத்துல அப்போ அடிமடியில் கை வைத்தல் என்று சொல்லுக்கு என்ன பொருள், பெரும் பாதிப்பை ஏற்படுத்துதல் என்று பொருள். பெரும் பாதிப்பு அப்படின்னு அர்த்தம். அப்ப இந்த சொல்லுக்கு பொருள் விளக்கம் புரிகிறது அல்லவா உங்களுக்கு வந்தக்கா. நாம் தேர்வு நோக்கிலே மற்றொரு சொல்லோடு உங்களை நாளை சந்திக்கின்றேன். நன்றி கண்மணிகளே.